வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆஸ்கே கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடி வளரவே இல்லை, கத்திரிக்காய் செடி வளர்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம கத்திரிக்காய் செடி வளர்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆஸ்கே கார்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆஸ்கே கார்டனில் இருக்க கத்திரிக்காய் செடியில் எல்லா கத்திரிக்காயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த ஒரு சொத்தையுமே விழுவாது. எல்லாம் எப்படி அது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஆஸ்கே கார்டனில் நம்ம கத்திரிக்காய் செடிக்கு எந்த ஒரு மருந்துமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. வெறும் நாட்டு உரம் மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்கோம். மாட்டு எருவு, இந்த சாணம் அதை தான் போட்டுட்ருக்கோம். வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. உரம்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி வளரவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா அந்த இலைங்களை நம்ம வெட்டி விட்டாலே செடி நல்லா மடமடன்னு நல்லாவே வளரும். இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்கே கார்டனில் இருக்க செடியும் நல்லாவே வளர்ந்துருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் எடுத்து போட்டுட்ருக்கேன். பாருங்கள், நம்ம ஆஸ்கே கார்டனில் இருக்க கத்திரிக்காய் செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணுறதன் மூலயமா கத்திரிக்காய் சின்னதாக காய்க்காது, பெருசாகவே காய்க்கும். இப்படி இலைங்களை நம்ம வெட்டி விட்டுட்டே வந்தோம்னா கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெரிய கத்திரிக்காயாக வரும். நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றினாலே போதும் கத்திரிக்காய் செடியை பொறுத்தளவு. ஏன்னா கத்திரிக்காய் செடிங்க நாளாக சின்னதாக காய்க்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. இப்படி நம்ம இலைங்களை வெட்டி விட்டுருந்தோம்னா செடி நல்லாவே பெருசாக வளர்ந்துடும். கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே காய்க்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி யார் யார் கத்திரிக்காய் செடிலாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கத்திரிக்காய் செடிக்கு நீங்கள் என்ன உரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆஸ்கே கார்டன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.